எஸ்ஐஆர் மூலம் கோடான கோடி மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிறைவேற்றுரையாற்றியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய மாவட்ட செயலாளரும் திருவையாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய தோழர் சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்களே, இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களும் ஏனைய தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் மூலம் குறிப்பாக இஸ்லாமிய மக்களையும் தலித் மக்களையும் உழைக்கும் மக்களுடைய கோடான கோடி வாக்குரிமையை பறிப்பதுதான் இந்த நோக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பிஜேபி RSS அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துகின்ற இந்த ஆணையம்தான் இப்போது தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாக்குரிமை, பல கோடி வாக்குரிமையை இதன் மூலம் பறிப்பது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் முற்றிலுமாக அங்கு பறிக்கப்படும். அதே போன்று கல்வி இடஒதுக்கீடு அங்கு பறிக்கப்படும். மருத்துவம் போன்ற சலுகைகள் முற்றாக பறிக்கப்படும். வாக்குரிமை இருந்த பிறகு அவர்கள் இங்கு இந்த நாட்டினுடைய உரிமை பறிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அனாதையாக இந்த நாட்டினுடைய உரிமையற்றவர்களாக ஆக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த நோக்கமாக தொடர்ந்து RSS திட்டமாக இருந்தது. அதை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் கமிஷன் இந்த நிலையை உண்டாக்கி இருக்கிறது. 1935ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய முதல் இந்திய சட்டம் கொண்டு வந்த போது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 10% பேர். 1950ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம நாட்டில் நாம் அனைவரும் வாக்குரிமையாக பெறப்பட்டதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அதே போன்ற இடதுசாரி சக்திகள், திராவிட கட்சிகளுடைய அந்த பெரியார் போன்ற அந்த உன்னதமான போராட்டத்தின் மூலமாக அனைவருக்குமான அந்த தேர்தல் வாக்களிப்பதற்கான உரிமையை நாம் பெற்றோம். அதை இப்பொழுது முற்றிலுமாக பறிப்பது மூலமாக நாம் அனைத்தையும் இழக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிறது. சமீபத்திலே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொன்னது போல் தமிழகத்தில் கருப்பும் சிவப்பும் நீலமும் இருக்கும் வரை இங்கு எவனாலும் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னதை மீண்டும் வலியுறுத்தி அனைவரும் நாம் இதிலிருந்து வெற்றி பெறுவோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த வாக்கை உன்னதமாக இருந்து ஒரு வாக்கு கூட நாம் விடாமல் அனைத்து கட்சியும் சேர்ந்து எல்லா பஞ்சாயத்துகளையும் இதை நிறைவேற்றி நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.